வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் ஆத்திச்சூடியில் 23வது வாசகம் பார்க்க போகிறோம். சற்று கடினமான ஒரு வாசகம் தான், நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. அது மாதிரியான ஒன்று தான் இந்த வாசகம். இதுதான் மன்று பறித்து உண்ணேல். அதுதான் 23வது வாசகம். மன்று பறித்து உண்ணேல். ஏற்கனவே சொன்ன மாதிரி சற்றே கடினமான ஒரு வாசகம் கூட சொல்லலாம். இது என்ன, இந்த மன்றுங்கிறது என்ன அப்படிங்கிற நம்மளால பார்ப்போம். மன்றுன்னு ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன பார்ப்போம். அதை பறித்து அதை நீங்கள் சாப்பிடாதீங்க, அதுதான் சொல்கிறாங்க அவங்க. ஒரு மன்று பறித்து உண்ணேல் அதுதான் சொல்கிறாங்க. அப்போ மன்றுங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இது. இப்போதைக்கு வழக்கில் இல்லாத ஒரு சொல்லாக, என்ன பல அகராதியில் கூட இந்த வார்த்தை இப்போலாம் கண்டுபிடிக்க முடியறதில்லை. அகராதியில் இல்லாத ஒரு சொல்லாக இருக்கிறது. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மன்றம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மன்றம்னா நமக்கு தெரியும், இந்த மன்றத்தின் மூலம் வருகிற ஆதாயங்கள் அல்லது சொத்துக்களை மன்று அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதுதான் பக்கத்தில் கூட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்று பறித்து உண்ணல். இந்த மன்றம்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு பொது அமைப்பு, சரிங்களா? நாம் பார்க்குறோம் நிறைய இளைஞர் மன்றம்னு வச்சுருப்பாங்க, அப்படியே எழுத்தாளர் மன்றம்னு இருக்குது, அவங்க பார்க்குறோம். கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு மன்றம் வச்சுருப்பாங்க. இந்த மன்றம்ங்கிறது என்னென்னா ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. அதில் பல பேர் இருப்பாங்க, பல பேர் சேர்ந்து இருப்பாங்க. அத்தனையும் சேர்ந்து யாரையோ ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துவாங்க. அதுதான் மன்றம் அப்படின்னு பேர். இந்த மன்றத்துக்கு சொல்லிட்டு சில சொத்துக்கள் இருக்கும், இல்லை மன்றத்துக்கு சொல்லிட்டு சில ஆதாயங்கள் ஒரு ஏதாவது வருமானம் வரும் வச்சுங்களா, அதுதான் ஆதாயம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு ஏதாவது ஒரு இன்கம் இருந்திருக்கும். அந்த மன்றத்துக்கு சொல்லிட்டு ஒரு இன்கம் இருந்திருக்கும். மன்றத்துக்கு சொல்லிட்டு ஏதேனும் சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்திருக்கும், சரிங்களா? இதை எடுத்து நீங்கள் தயவுசெய்து யாரும் சாப்பிட்றாதீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆனால் இதுதான் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி. ஏதோ ஒரு அமைப்பில் ஒருத்தர் போய் சேராருனாலே அந்த அமைப்புலேருந்து நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அதை எப்படி நமக்கு பயன்படுத்திக்கலாம், அப்படிதான். இதுக்கு எதிராகத்தான் சொன்னாங்க மன்று பறித்து உண்ணேல் அப்படிங்கிறது. இது என்ன, இது எதுக்காக இது இந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு அமைப்பில் போய் சேர்கிற போது, அதுவும் ஒரு அதிகாரத்துக்கு வந்து விட்ட போது, தன்னை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற போது, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஆதாயங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறது தான் சுபாவமாக இருக்குது. எல்லாருக்கும் உலகம் முழுக்க அப்படி இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. இது ஏற்கனவே இருந்திருக்கும், ஒரு வேளை தமிழகத்துக்கும் புதுசாக இருந்திருக்கும் தோணலை. அதெல்லாம் அங்கே மன்று பறித்து உண்ணேல் அப்படின்றாங்க. அதை பறித்து நீங்கள் சாப்பிடாதீங்க தயவு செய்து, அது வேண்டாம். பொதுநலத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில், பொதுநல அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் அவங்களுக்கு தான் போய் சேரணும். இது என்ன அப்படின்னா, இந்த ஆத்திச்சூடியில் சிறுவர்களுக்கானது. முதல்ல சொன்னோம், மூதுரை மாதிரி இல்லை, இது நல்வழி இல்லை. இது ஆத்திச்சூடியில் வருது. மன்று பறித்து உண்ணேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஏன் சிறுவர்களுக்கு சொல்கிறாங்க? ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்பட்டது. அப்போது இங்கேருந்து தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவங்கள்லாம் நிறைய நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு போகிறாங்க. ஒரு கிராமம் அது முற்றிலுமாக சிதைந்து போயிருக்கிறது நிலநடுக்கத்தில். அப்போ இங்கேருந்து போனவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருமே வந்து வாங்கிக்கிறவே இல்லை. அப்போ பொதுவான ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லா நிவாரணப் பொருட்களும் இறக்கி வச்சுட்டு, அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசி, இது நாங்கள் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, அங்கே இருக்க 4-5 பெரியவர்கள்லாம் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் சரி எடுத்துக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தா யாருமே ஓடி வந்து அப்படியே இருக்கிறத அப்படியே கொண்டு போயிடல. அதுக்கப்புறம் இவங்களாம் ஒரு கூப்பிட்டு என்னங்க வச்சுங்க, எடுத்து கூப்பிட்டு கையில் கொடுத்தா தான் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இது மாதிரியான ஒரு நாகரிகம் அந்த கிராமத்தில். இப்போது இது யாரும் பறித்து கொண்டு போகவே இல்லை. இதற்கு அப்படியே நேர்மாறாக ஒரு உதாரணம், நான் எந்த மாநிலம் என்னெல்லாம் சொல்ல தயாராக இல்லை, அது வேண்டாம் நமக்கு. வேறு வேறு ஏதோ ஒரு இயற்கை பேரிடர், அப்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணப் பொருட்களை கொண்டு போனால், நிவாரணப் பொருட்களை வண்டியில் கொண்டு போகிறாங்க, ஒரு லாரியில் கொண்டு போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, அதுக்குள்ளே ஒரு 10 பேர் 20 பேர் ஓடி வந்து அப்படியே திபுன்னு வர்றாங்க. அப்படியே லாரியை மடிச்சு இருக்கலாம் தூக்கி போட்டு அவங்க எல்லாம் தூக்கிட்டு கொண்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு சம்பவம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, 2வது இருக்கிறது மன்று பறித்து உண்ணார்கள். அதுதான், அதுக்கு முன்னால் இருந்தவங்க மன்று பறித்து உண்ணவில்லை. இப்போ மன்று பறித்து உண்ணேல்ங்கிறதுல இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா, எது பொதுவாக இருக்கிறதோ அதில் நாம் போய் போட்டி போட்டுட்டு வாங்கவே கூடாது. பொதுவாக இருக்கிறது அவங்களா ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரட்டும். யார் யாருக்கு என்னென்ன வேணும், யார் யாருக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. 2வது, இந்த அமைப்பில் நான் ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டேன் வச்சுங்களேன், இதை வந்து நான் எப்படி எடுத்துக்கணும், இது வந்து அமைப்புங்கிறத வந்து எடுத்துக்கலாமா வேண்டாமா, இந்த 2மே சிறுவர்களுக்கு சொல்கிறாங்க. சிறுவர்களுக்கு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய ஸ்கூல்லலாம் உண்டு. இப்போது பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க. ஒரு இலக்கியத்துக்கு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும், விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும், அப்புறம் சமூக சேவை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அங்கெல்லாம் ஒரு அதிகாரத்துக்கு வருவாங்க இளைஞர்கள், அது சிறுவர்கள் எல்லாமே.
அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. மன்று பறித்து உண்மையில என்ன பார்க்க போகிறாங்க, ஒரு விளையாட்டு அமைப்பு ஒன்று இருக்குது, விளையாட்டுக்கு ஒரு குழு இருக்குது, அதுக்கு ஒரு லீடராக போடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த லீடராக வந்ததுக்கப்புறம், அந்த அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம், இவன் என்னோட நண்பன், இவனை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது. இந்த அமைப்புக்கு இது நல்லது, இந்த விளையாட்டுக்கு இது நல்லது அப்படி யோசிச்சு பார்க்கணும். அதுவும் மன்று பிரித்து உண்ணல் தான். அதுவும் மிக முக்கியமானது. இது ஏற்கனவே இருந்து இருக்கிறது. நம்முடைய அப்போல்லாம் பள்ளிக்கூடங்கிறதோ இந்த கல்லூரிங்கிறதோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரீதியாக வராது போது கூட அப்பவும் இருந்திருக்கிறது. அப்போ மாணவர்களுக்கு தலைவனாக யாராவது ஒருத்தர் வந்திருப்பான். அந்த மாணவன் தலைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனக்கு பிடித்த ஒரு மாணவனையோ அல்லது மாணவியோ மேலே கொண்டு வரது இல்லாமல், இந்த நிறுவனத்துக்கு அது சரி, இந்த அமைப்புக்கு அது சரி, இந்த கல்வி முறைக்கு அது சரி, சமுதாயத்துக்கு அது சரி, இந்த விளையாட்டுக்கு இவரை தான் மேலே கொண்டு வரணும், இதெல்லாம் பார்த்து மேலே கொண்டு வரணும். அது இல்லாத எல்லாமே மன்று பறித்து உண்ணல் தான். அது என்ன பண்றாங்கன்னா, ஒரு தலைமை பண்புக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. நாளைக்கு ஒரு தலைவர்களாக வருவாங்கன்னா எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத சிறுவர் சிறுமியருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கிற போது அவங்க சொல்லுவாங்க, நீ நாளைக்கு தலைவனாக வரலாம், ஒரு தலைமை பதவிக்கு வந்திருக்கலாம், உன் கையில் ஏதோ ஒரு அமைப்பு வரலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தனிப்பட்ட நபர்களை பார்த்து வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம். எந்த அமைப்புக்கு நாம் போகிறோமோ அந்த அமைப்புக்கு நல்லது செய்வதாக இருக்கட்டும், ஒரு பொதுநலத்துக்கு உகந்ததாக இருக்கும், அதை பறித்து நாம் வேறு ஒருகிட்ட கொடுத்தான் அப்படின்னாலே மன்று பறித்து உண்ணுதல் தான், அதுவே கூடாது அப்படின்றாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுக்கு தேவையான ஒரு தகுதியை கொண்டு வந்து சிறுவர் சிறுமியருக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாசகம் இது, மன்று பறித்து உண்ணேல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.